பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக நான் நாட்டு பாவக்காய் காய்க்கில் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நாட்டு பாவக்காய் இப்படி தான் இருக்கும், சின்னதாக. இதோட காம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு தக்காளி. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன். புளிக்கரைசல். நான் கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பாவக்காய் பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையோட. இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை குறையிறதுக்காகவும் பாவக்காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காகவும் நம்ம எண்ணெயில் இப்படி வதக்குறோம். பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாவக்காய் வறுத்த பாத்திரத்துலேயே நம்ம குழம்பு வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இதோட பாருங்கள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம பாவக்காய் போட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். இப்போது குழம்பு மசால் பொடி போட்டுடலாம். இதோட புளிக்கரைசல், வீட்டிலேயே அரைச்ச புளிக்குழம்பு மசால் பொடி போட்டிருக்கோம். இப்போ இதோட நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நாட்டு பாவக்காய் வாங்கி நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வயிற்றில் கிருமிகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுங்க. கிருமிகள்லாம் வெளியே வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.